சலார் படம் இந்த 2023 ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரியே ஓப்பனிங்லாம் பயங்கரமா இருந்தது. இந்த படம் 2 நாள் 3 நாள் கலெக்ஷன் எடுக்கிறத பார்த்து இந்த படம் தியேட்டரிகளா ஒரு மிகப்பெரிய லாபம் எடுக்க போகுது. இந்த படம் 1000 கோடி கன்ஃபார்மா வசூல் எடுக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. நம்ம கூட அதை பத்தி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த படம் 9 நாள்ல என்ன நிலைமையில இருக்கு, இந்த படம் 1000 கோடி வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேசுவோம். இது இல்லாம டங்கி படத்தோட வசூல், அந்த படம் இதுவரையும் 10 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் இந்த வாரம் 7 தமிழ் படங்கள் வந்திருக்கு, எல்லாமே சின்ன சின்ன படங்கள். அந்த படங்கள் என்ன நிலவரம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதாவது வசூல் ரீதியா என்ன நிலவரம், ஒவ்வொரு படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் போன வாரம் ரிலீஸ் ஆன சபாநாயகன், அந்த படம் தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் மோகன்லால் அவர்களோட படம் நேரு, அந்த படமே ஒரு சூப்பர் வசூல் எடுத்துட்டு இருக்கு. இந்த எல்லா படங்களோட வசூலையுமே இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கலெக்ஷன் ரிப்போர்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அது என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஆடியோ என்ன படம் அப்படிங்கறத இப்ப பாத்துட்டு வாங்க. நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். புதுமை பெண் தான் ரேவதி அந்த டைலாக் பேசியிருப்பாங்க. உண்மையிலே சரியான டைலாக். ஒருவேளை நீங்க அந்த படத்துல இப்ப நான் வச்ச அந்த சீனு ஃபுல்லா நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா புதுமை பெண் கிளைமேக்ஸ்னு போட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தாயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு தென்றல் புயலாகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். உண்மையிலே சம்பவம்னா அது சம்பவம். அது நீங்க டைம் இருந்தா அதை போய் பாருங்க. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஜெகன், அப்புறம் ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவரு, அப்புறம் கனிஷ்கா அப்படிங்கிறவங்க, இது இல்லாம பிளாக் ஹோல்ட் அப்படிங்கிறவங்க, அப்புறம் எஸ்கே கித்து. சோ இன்னைக்கு ஒரு ஆடியோ வச்சிருக்கேன், அது என்ன படம் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. மேல நான் நேசிக்கிற நண்பர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். இங்க யாரும் மதங்களை பாக்குறது இல்ல, மனுஷங்களை தான் பாக்குறோம். சோ வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அனிமல் டே 30 30வது நாள், ஒரு மாசம் ஓடிட்டு இருக்கு இந்த படம். இந்தியாவில 1,21,00,000, வேர்ல்டு வைடு 1,48,00,000 இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இந்தியாவில 523,76,00,000, வேர்ல்டு வைடு 876,79,00,000. சோ இந்த படம் ஒரு மாசத்துல 900 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஒரு பெரிய ஹிட். சோ இந்த வருஷமே ரன்பீர் கபூர் அவர்களுக்கு 2 பிளாக் பஸ்டர், அதுல 1 மெகா ஹிட், மெகா பிளாக் பஸ்டர் இந்த அனிமல். ஹாய் நன்னா இந்த படத்தோட 24வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 41,00,000, வேர்ல்டு வைடு 46,00,000. சோ இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானால 45,08,00,000, வேர்ல்டு வைடு 71,04,00,000 வசூல் பண்ணிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய வெற்றி படம். நேரு, சோ மலையாளத்துல ஜீத்து ஜோசப் அவர்களோட இயக்கத்துல நேரு. இந்த படத்தோட கதாநாயகன் மோகன்லால். சோ மோகன்லாலுக்கு இந்த வருஷம் பெரிய படங்கள், பெரிய ஹிட் அப்படின்னு எதுவும் அமையல அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல கடைசி இந்த டிசம்பரோட எண்டில் அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு. கேரளால 10வது நாள் 3,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20,00,000, ஓவர்சீஸ்ல 1,22,00,000, வேர்ல்டு வைடு 4,47,00,000 வசூல் பண்ணிருக்கு நேத்து 10வது நாள். சோ இதுவரையும் கேரளால 29,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,14,00,000, ஓவர்சீஸ்ல 22,27,00,000 வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 55,36,00,000 வசூல் பண்ணிருக்கு 10 நாள்ல. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸுமே கிட்டத்தட்ட அந்த 11 கோடி 12 கோடி கிட்ட தான் போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதாவது போட்ட முதலோட 2 மடங்கு 3 மடங்கு கிட்ட லாபத்தை மட்டுமே எடுத்திருக்காங்க. பெரிய ஹிட். காஞ்சூரிங் கண்ணப்பன் இந்த படத்தோட டே 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 11,00,000, வேர்ல்டு வைடு 13,00,000. இதுவரையும் இந்த படம் 12,72,00,000 வசூல் பண்ணிருக்கு. வழக்கமா இந்த மாதிரி சின்ன ஹீரோக்களோட படங்கள் நம்ம 22 நாள் வரையும் வசூல் போச்சான்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ற அளவுக்கு போகல. ஏன்னா திடீர்னு 50,000 60,000 அவ்வளோலாம் கலெக்ட் போயிடும். நம்ம சரி ஓகே, ஸ்கிரீன்ஸும் கம்மியாயிடுச்சு, இந்த படத்துக்கு வசூலும் கம்மியாயிடுச்சு,
ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு நம்ம அந்த கலெக்ஷன்லாம் விட்டுருவோம். ஆனால் இந்த படம் 22வது நாள் கூட 10 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்ததான் 29ஆம் தேதி வந்து காட்டேரா அப்படின்னு ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் 2 நாள்ல ஒரு சூப்பர் கலெக்ஷன், அதுவும் டே 1 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல ஓரளவுக்கு பெரிய படங்கள்னு கன்னடால பெரிய வசூல் எதுவுமே வரல. மேபி இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடகால இந்த படம் டே 2 5 கோடியே 54 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 61 லட்சம். ஸோ கர்நாடகால டோட்டலா 16 கோடியே 58 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 2 நாள்ல ஒரு நல்ல வசூல். செகண்ட் டே கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வசூல் தான் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா 11 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருந்துச்சு. 45 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கல்யாண் ராம் அவர்களோட படம் டெவில், இந்த படமே 29ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டே 2 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டே 2 ஸோ 2 நாள்ல இந்த படம் வந்து 8 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடு. ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 6 கோடியே 26 லட்சம். அப்புறம் சபாநாயகன் அந்த படத்தோட 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 49 லட்சம், வேர்ல்டு வைடு 54 லட்சம். தமிழ்நாட்டுல 3 கோடியே 63 லட்சம் இது வரையும் 9 நாள் வசூல். அப்புறம் 9 நாள் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 4 கோடியே 8 லட்சம். ஸோ 4 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கேன். இன்னமும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு போகும்னு தான் நம்புறேன். ஏன்னா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் வரையும் ஒரு பெரிய படங்கள் எதுவும் நடுல வர மாதிரி தெரியல. அதனால இந்த அசோக் செல்வனோட இந்த சபாநாயகன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த வாரம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆன 7 தமிழ் படங்களோட வசூலை பார்த்துருவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து சரக்கு, மன்சூர் அலிகான் அவர்களோட படம். இந்த படத்தோட பட்ஜெட் 2.5 கோடி. டே 2 கலெக்ஷன் 4 லட்சம். ஸோ ஒரு 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ், நிறைய ஃபேஸ்புக் பேஜ்லாம் பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னா இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா குவாலிட்டியா ப்ரொமோட் பண்ணீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு. அதை பார்த்தாலே அந்த படம் பார்க்கணுங்கிற ஐடியாவே வரமாட்டேங்குது. இது என்னமோ பயங்கரமா போர் தொழில போட்டு, போர் தொழிலுக்கு அடுத்தது இந்த வருஷம் ஒரு தரமான சம்பவம் இருக்கு, இவர் வந்து சன் மியூசிக்ல இருந்து வந்திருக்காரு, சன் மியூசிக்ல இருந்து வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி ஆக போற ஒரு ஹீரோ அப்படின்லாம் இப்பவே ஒரு தேவையில்லாத போஸ்ட், தேவையில்லாத ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நீங்க குவாலிட்டியா ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா அதுக்கான பலன் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை செலவு பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம்லாம் இவங்க படத்தை ப்ரொமோட் பண்றது எங்கேயுமே யூஸ் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா டே 2 3 லட்சம் தான் இந்த படத்துக்கு வசூலா இருக்கு. டோட்டலா 7 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி 25 லட்சம். அப்புறம் வட்டார வழக்கு, இந்த படத்துக்குமே பெரிய ப்ரொமோஷன் சோசியல் மீடியால தான் நான் சொல்றேன். சோசியல் மீடியால தான் பெரிய ப்ரொமோஷன். டே 2 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 6 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. அப்புறம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற ஒரு படம். இதுல வந்து நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து எர்மசாணி, ஹரிஜா, விஜய், அப்புறம் வந்து பரிதாபங்கள், கோபி சுதாகர், இது இல்லாம இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. அவங்கலாம் நம்மளுக்கு தெரியல. ஆனா எல்லாருமே பயங்கர பாப்புலரான ஆட்கள் தான். சரி, இவங்கெல்லாம் யூடியூப்ல இருக்க வரையும் பாப்புலர், தியேட்டர்ல இவங்களோட படம் வந்ததுன்னா எப்படி பாப்புலரா ஓடுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 2 5 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 2 நாள்ல 9 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 2 கோடியே 75 லட்சம் இந்த படத்துக்கு பட்ஜெட். மதிமாறன் அப்படிங்கிற படம், இந்த படம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் வரதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டே 2 4 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 7 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. ரூட் நம்பர் 17 சித்தன் ரமேஷ் அவர்கள் கதாநாயகனா நடிச்ச படம். டே 2 6 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 10 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. அடுத்ததான் டிக்டாக் அப்படிங்கிற படம். இதை நீங்க போய் போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன்ஸ் டிக்டாக் அப்படின்னு தான் ப்ரொமோஷனே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நீங்க ட்ரெய்லரே கிட்டத்தட்ட அப்படிதான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்கா மோகன் அவர்கள் இப்போ பெரிய பெரிய ஹீரோக்களோட நடிச்சு ஒரு மேல வந்திருக்காங்க. இவங்களோட ஆரம்ப கட்டத்துல இவங்க நடிச்ச படம்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா அப்படிதான் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டே 2 3 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 3.5 கோடி. 7 படங்கள்ல நீங்க எந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிற சொல்லுங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு நல்ல படம் இருந்ததுன்னா கூட அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் ஆயிடும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஒரு நல்ல படம் ஒரு மோசமான ப்ரொமோஷன்னால யாருக்குமே தெரியாம போய் ஒரு நஷ்டமான ஒரு படமாவும் அமைஞ்சிரும். நல்ல படம் எடுத்த அந்த டைரக்டருக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைமைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது மாறணும்.
அப்புறம் டங்கி அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 16 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 31 லட்சம், கர்நாடகால 86 லட்சம், கேரளால 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடியே 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 320 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல வந்ததுல ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு ஏத்த நடிகர்கள் இருக்காங்க. அந்த கதையில வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இந்த படத்துல. சோ ஒரு 4 சீனை ப்ரீ பிளான் பண்ணிட்டு ஒரு கதையை எழுதல. இந்த படத்தை பார்க்கும்போது அது கிளீனா தெரியுது. அப்புறம் டங்கி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் தமிழ்நாட்டுல 3 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 10 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 18 கோடியே 10 லட்சம், கேரளால 1 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 161 கோடியே 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 125 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு 320 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்த படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் சலார் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 78 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 96 லட்சம், கேரளால 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 18 கோடியே 86 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டே 9 சோ தமிழ்நாட்டுல இதுவரையும் 19 கோடியே 78 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 202 கோடியே 61 லட்சமும், கர்நாடகால இந்த படம் 36 கோடியே 63 லட்சம், அப்புறம் கேரளால 16 கோடியே 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 112 கோடியே 1 லட்சம், ஓவர்சீஸ்ல 126 கோடியே 24 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. சோ வேர்ல்டு வைடு இந்த படம் 513 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் டிஜிட்டல் ரைட்ஸ்ல மட்டுமே 350 கோடிக்கு போயிருக்கு. அதுல ஓடிடி மட்டுமே ஹிந்தி அப்புறம் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து 200 கோடி கிட்ட போயிருக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ், அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து 350 கோடிக்கு போயிருக்கு. இதையும் சேர்த்து இந்த படம் தியேட்டரிக்கல் பிசினஸ் வந்து அதாவது தியேட்டரிக்கல் கலெக்ஷன் வந்து ஒரு 650 கோடி வந்து அப்படி 1000 கோடி எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதை தாண்டி தியேட்டர்ல மட்டும் இந்த படம் 1000 கோடி வசூல் எடுக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.